வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னா திமுகவுக்கும் டிவிகேக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு வீடியோ. ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா, நான் கைகோ இல்லை சைக்கோ அப்படின்னு ஒரு மனுஷன் உலா வராரு ஒரு காலகட்டத்தில். கைகோ தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல. நான் கைகோ இல்லை சைக்கோ. அந்த சைக்கோ உங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அதை விட்டுருவோம், சரி கைகோ விட்டுருவோம், நேரடியாக விஷயத்துக்கு வரும். நான் இன்றைக்கி பேச போகிறது மாண்புமிகு ஐயா வைகோ அவர்கள். என்ன மாரி மனுஷன், என்ன மாரி அரசியலில் பழம் தின்னு கொட்டையை தின்னி வெட்டையை போட்ட அளவுக்கு பெரிய ஆளி அவர். எவ்வளோ பெரிய மனுஷன். அவரை பற்றி பேச போகிறேன், அவர் புகழ் பாட போகிறேன். எப்பேற்பட்ட அவர் மட்டும் அதே எனக்கும் புரியல. இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சார் விஜயகாந்த் ஐயா. இப்போ விஜயகாந்த் கிட்டேருந்து விஜய் கிட்ட போயிருக்காரு. சிஎம் சார் தப்பிச்சிக்கங்க, நல்லதுக்கு இல்லை நான் சொல்கிறேன். ஏன்னா யோசிங்க, சிஎம் சார் டிஎம்கேல இருந்தாங்க, இப்போ டிவிகே கிட்ட வராங்க, அது உங்களுக்கு நல்லதா? நான் யோசிக்கிறேன். நான் டிஎம்கே கிட்டே கேட்குறேன், எதுக்கு இந்த கட்சி வச்சுருந்தீங்க? எனக்கு ரொம்ப வருஷமாக சந்தேகம். யார் இவர் எதுக்கு இருக்கிறாரு? ஆஹா, வைகோ ஐயா நீங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா ஓட்டெல்லாம் போட்டுருமே நாங்கள். ஐயோ, வைகோ ஐயா வந்தோன்னா வைகோ ஐயாக்காக தான் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. வைகோ ஐயா அவர் பையன் துரை வைகோ இருக்கிறார். அவர் எதுக்கு அரசியல் இருக்கிறார்? அவங்க அப்பாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியல் வந்தாராம். அவர் என்ன போதும், துரை வைகோ வந்தாருன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுறாங்க. டக் 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 துரை வைகோ தான் அவ்வளோதோட. வைகோ துரை வைகோ. கட்சியில் எத்தனை பேர்? அதே 2 பேர். இல்லை, இதில் கேட்குறேன், எனக்கு தெரியல. ஏன்னா நான் சின்ன பையன், குழந்தை. அவரோட அரசியல் அனுபவம் எனக்கு இருக்காது. என்னோட வயசு டபுள் ஆக்குன்னு அவரோட அரசியல் அனுபவம். அவர் பழம் தின்னு கொட்டை தின்னு அது அந்த அளவுக்கு பெரிய ஆள். அவரை பற்றி பேச தகுதி இருக்கா உனக்கு அப்படின்னு அப்படி சூப்பராக இப்போ ப்ரெஸ் மீட் வச்சாங்கல்ல. நானும் யோசித்தேன், அந்த கட்சியில் யார் தான் இருக்காங்க, என்னத்தான் அந்த கட்சி மதிமுகன்றது கட்சி என்னதான், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன். ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், ஜென்சி ஆல்ஃபா பீட்டாக்கு போயின்னுக்குறாங்க. ரஜினி ரசிகர் இப்போல்லாம் நடுவில் ஆண்டுக்கிறாங்க. இப்போ மனிதன் படம் ரீலீஸுக்கு முடிய திருப்பி விட்டு நல்லா குழகான்னு ஆண்டுக்கிறாங்க. அதுவும் இது ஒன்று. இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தா தெரிஞ்சுது, ஆஹா இவங்க தான் அங்கே டான்ஸ் ஆட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துருக்குறாங்க பொழுது. எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இதெல்லாம் கோபம் அப்படி கர்ஜிக்கிறாரு. என்ன கேளுங்கிறாரு. நீங்க எந்த பத்திரிகை அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எதுக்கு அவர் கேள்வி கேட்குறீங்க? அவர் மாட்டு எடுத்துட்டு போட்டோம். அவர் ஒன்று பண்ணாரு, இப்போ டிவி கேட்க ஒன்று பண்ண போறாரு. விட்டுருங்க, போங்க, போய் நீங்க அப்படியே அரசியல் பேசுங்க. இப்போ இது அவங்க கமிஷன் ஆகணுங்களாம், இது ஊழல் ஒழிக்கிற சத்தியம். இதுக்கு முன்னாடி அவர் ஏன் பேசுறோன்னா, கூட்டணிலேருந்து பேச முடியுமாங்க? நல்லவனா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா, தப்பு எங்க இருந்தாலும் சுட்டி காட்டுறோம். நல்ல மனுஷன், நல்ல அரசியல்வாதி. அப்போ கூட்டணி நம்ம முன்னு கூட்டணி. இப்போ இங்கே பேசுறீங்களே, அப்போ இங்கே வந்துட்டீங்களே. இங்கே நடக்கிற தப்பு, இங்கே நடக்கிற குற்றம், இங்கே நடக்கிற ஊழல், அதை பற்றிலாம் இப்போ பேச மாட்டீங்க. ஏன்னா கூட்டணி தான் அவர் பேச மாட்டார். எடுப்பார், கூட்டணி வெளில போட்டுன்னா கத்துவார். நான் என்ன கேட்குறேன், எதுக்குங்க அவருக்கு? யாருங்க இருக்கிறா? அவருக்கு யாருங்க ஓட்டு போட போறா? போய் கேளுங்க எல்லாத்தையும். எனக்கே தெரில. மதிமுக மறுமலர்ச்சி திராவிட கழகம். இப்போ அந்த வீடியோ போகிறதுக்காக தான் அதையே படித்தேன் நான். இல்லைன்னா மற்றபடி மதிமுக அவ்வளோதான் தெரியும் எனக்கு. இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? யார் அவர் பெரிய கட்சி. அவர் ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா, அவர் வந்தார், அப்படி பேசினார்னா, ஆமாம் ஒரு காலத்தில் பேசினார் தான். நாஞ்சில் சம்பத் ஐயா பேசலையே, அவர் பேசாத பேச்சா? அப்போ அவர் நிலைமை என்ன? இப்போ அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆஹா, நாஞ்சில் சம்பத் அப்படியே மேடலை போய் மைக்கை பிடிச்சான்னு வைங்க, ஃபுல்லாக ஓட்டெல்லாம் அப்படியே ஊந்துடும். அந்த மாதிரி தான் வைகோ ஐயா போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன் டிவிக்கு ஒரு ஆகுன்றாங்க மக்கள். அந்த மாதிரி இல்ல இருக்கு நீ சொல்றது. நான் ஏன் கேட்கறேன்னா, மறுபடியும் இங்க இருந்து டிவிகேலேருந்து அவர் வைகோ ஐயாவோ துரை வைகோ ஐயாவோ ரிட்டர்ன் வரலாம். திமுக காரர்களே, திமுக தலைவர்களே, உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் அவர் இருந்தாருன்னா என்ன யூஸ்ன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்லை நான் மறுபடியும் சொல்றேன், சிஎம் சார்கிட்ட கேட்குறேன். சிஎம் சார், டிவிகே தலைவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்களை கூட்டணி சேர்த்துக்கிறீங்கன்னா எதுக்கு? அவங்க தனியாக நின்று ஜெயிச்சாங்களா? ஆஹா, மதிமுக நிற்கிற இடம்லாம் ஜெயிக்கண்டா,
ஐயோ அழும் போது நான் கூட்டம் சும்மா தாத்தாக்கள் அப்படியே ரொம்ப வழிவாங்க. ரஜினி ஃபேன் எந்த அளவுக்கு தாத்தா இருப்பாங்களோ அந்த தாத்தா காம்படிஷன், தாத்தாக்குள் போட்டி தான் மதிமுகன்னு வச்சிருக்கிறாங்க. ஓகே, தாத்தா ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க, அப்படி ஜெயிச்சிருக்காங்களா? அதனால சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே, டிவிகே தலைவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், எதுக்கு இவர் இனிமே நீங்கள் விடுங்களா, சும்மா நாங்கள் சேர்த்துக்கல, நீங்கள் கிளம்பு, வேணாம் என் கட்சிக்கு வேணாம், நீ என் கூட்டணிக்கு வேணாம், அப்படி வெளில அப்படின்னு சொல்லி பாருங்க. சொன்னால் சூப்பராக. தயவுசெய்து இது ஒன்றும் பண்ணலைண்ணா, இது ஒன்றே ஒன்று, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எனக்காக ப்ளீஸ் ஐ ரெக்வஸ்டிங் யூ. மதிமுக கூட்டணியில் ஒன்றும் வரத்தாவில்லை, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் தனியாக நீ ஜெயிச்சிட்டு வாங்க, ஜெயிச்சிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை நான் சீரியஸாக கேட்குறேன், நாளைக்கு அவங்க டிவி கேட்க வந்து அவர் பேசி அவர் வந்து அப்படியே ஆஹா பெரும்பான்மை ஓட்டுக்களை நான் டிவிக்கு கழனி தருவேன்னு வர அவர் தந்துருவாரா? தர முடியுமா? வருவார்? யாரு அவர்? யாருங்க அவர்? என்ன தாங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் இப்போ யாருங்க அவர்? போன வாட்டி மாற்றி பேசினா இப்போ மாற்றி பேச, நாளைக்கு உங்ககிட்ட வந்து மாற்றி பேச மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அரசியல் அழுக்கு அப்படின்னு, சாரி அரசியல் அழகு அவர். ரொம்ப அழுக்கா இருக்க தெரியாம அழுக்குன்ற அரசியல் அழகு தான் வைகோ ஐயா. பல பேர் சொல்றாங்க அவர் வைகோடா சைக்கோண்டா. நான் அதை முற்றிலுமாக எதிர்க்கிறேன், நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவரை. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, அரசியல் நின்று அவர் நாட்டை அவ்வளோ. ஐயோ எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நான் எங்கே இருக்கிறேனே தெரியல, என்ன கட்சி என்ன பேர்னு தெரில. இங்கேருந்து அவர் போனோன்னே பெருஞ்செய்தி, ப்ரெஸ் மீட் போய் கேள்வி கூட உட்காந்துருச்சு, அப்படியே சிங்கப்பூர் கர்ஜிக்கிறார், மரியாதை கட்டு போகன்றாரு. மரியாதை கட்டு, உங்களுக்கு மூலம் மரியாதை இருக்குதா? அதாவது மரியாதை வச்சிருக்கீங்களா மக்கள் மேலே கேட்குறேன். இல்லை அந்தளவுக்கு மரியாதை கட்டு போகும். யாருங்க நீங்கள்? வெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல வெல்த்தியாக செழிப்பான ஆள் மட்டும் தெரியுது. அப்படி தான் கட்சி நடத்த முடியும். கட்சியில் யாருமே கிடையாது. எங்கே கேளுங்க, நாளைக்கு மதிமுகவில் சேர்றவங்க சேரலாம், வாங்க வாங்க மக்களே என் கட்சியில் வாங்க, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை பேர் சேர்றாங்கன்னு பார்ப்போம், எத்தனை இளைஞர்கள் வராங்கன்னு பார்ப்போம். மதிமுகவில் நாளைக்கு ஆட்சேர்க்கை ஃப்ரீ, இலவசம், வாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு அறிவிங்க. யாராவது ஒரு ஆள் வரானா பார்ப்போம், வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காரு, ஒரு இளைஞர் வரானா பார்ப்போம். உங்கள் கொள்கை என்ன, உங்கள் கோட்பாடு என்ன, நீங்கள் எதனா அடிப்படையில் வேலை செய்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போ சிபிஐயோ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு கட்சி, ஒரு கொள்கை நிலைப்பாடோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வேறு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க, நாளைக்கு இருந்தாலும் அந்த கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஏதோ ஒன்று எதிர்த்தானா அவனை சண்டை போட்டு தானே அவனை லெஃப்ட்டில் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் லெஃப்டிஸ்டா? உங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தீங்க, வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க? உங்கள் தலைவர் யார்? டிவிக்கேல 5 தலைவர். உங்கள் வயசுக்கு நீங்கள் அந்த இடத்துல தலைவராக போயிருக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட காமராசர் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. ஆதாமியாவாளுக்கு பிறந்த மூத்த பையன் மாதிரி இருக்கான். நீங்கள் தலைவராக இருக்கணும். சரி, உங்கள் தலைவர் யார்? டிவிக்கேல 5 தலைவருங்க. உங்களுக்கு எத்தனை தலைவர்? நீங்கள் யார்? முதல்ல நான் போய் பார்த்தேன், ஒரு ஊருக்கு போனால் உங்கள் கட்சியோட ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆஃபீஸில் யாருமே ஒரு தாத்தா அப்படியே படுத்துருந்துறான்னு. சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரமனையில பேட்டையா ராஜா வாழ்ந்தார். சூப்பராக. அப்போதான் ஆஹா இவ்வளோ பிஸியான ஆஃபீஸ். நான் அப்போ தான் ஐயோ இப்பேற்பட்ட கட்சியா, இவ்வளோ பெரிய கட்சியா திமுக கூட்டம் இருக்குது, இதனால தான் திமுக ஜெயிச்சுனே இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன். இப்போ திமுக ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லுவோம் டிவிக்கு. எப்படி தொத்தனே தெரியலப்பா, நாங்களே அவஸ்தைப்பட்டு இருந்தோம். இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். தேங்க்ஸ் பா கூட்டத்துக்குன்னு உண்மையாக திமுக வந்து ஒரு நன்றி மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி அனுப்புறதுக்கு தெரியாமல் இழுத்துட்டீங்க, இனிமேல் இவங்க கட்டின்னு அழ வேண்டியதுதான். அவர் போகிற இடம்லாம் பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். மக்கள் நல கூட்டணி ஆஹா எடுத்தனமாக இருந்துச்சு. அப்போ அதுதான் விஜயகாந்த் ஐயா அவர் பண்ண பெரும் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனில் டிஎம்கே கூட இருந்தாங்க. இப்போ அடுத்து டார்கெட் குறி வச்சா விழுந்துடும். அந்த கட்சி தான் சரி விழுந்து ஒழிஞ்சிடும். ஐயா சிஎம் ஐயா, நான் தயவுசெய்து சொல்றேன், சாமியாடி அப்படியே நீ வாங்கிட்டு போ பாலகா, அவசரப்படாத. வேணாம், இது நல்லதுக்கு இல்லை, வேணாம். இப்போ இந்த அரசியல்ல நீங்க பண்ணக்கூடிய பெரும் சாதனை எதுன்னு நினைப்பேன்னா, பெரும் காலகட்டத்துக்கு நூற்றாண்டு காலமா நின்று பேசக்கூடியதுன்னா மதிமுக. அப்படி கொஞ்சம் ஓரமா இருங்க, வேணாம். உங்களை கூட்டணிலாம் சேர்த்துக்க விரும்பல, நீங்கள் தனியாக நின்று என்ன கழட்டுறீங்களோ கழட்டிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 108 சீட்டு 107 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். நீங்கள் கூட்டணியில் நின்று அந்த கட்சியோட சிம்பிளில் நின்று ஜெயிச்சால் நீங்கள் தனியாக என்ன நின்று பண்ணுறீங்க நான் பார்க்குறேன், பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எங்கள் கூட சேர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே சொர்க்கமாக இருக்கும், இன்பமாக இருக்குது, இன்பத்தில் மிதப்பேன். எதுவும் எனக்கு இவ்வளோ பெரிய நிம்மதியை கொடுக்க. அதை மட்டும் டிவிக்காவோ இல்லை அமைச்சர் புஷி ஆனந்தோ இல்லை அமைச்சர் ஆதவர்ஜுனாவோ சிஎம் சார் இதை பண்ணாருன்னா நேற்று
தனிமையில போச்சு அப்படியே மிதப்பேன் நான். அந்த விட சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு புரியல, என்னங்க இருக்குது. அப்படியே வைகோ ஐயா பார்த்தா ஒரு ஆளுமை தெரியும், ஒரு சக்தி வரும். அவரை பார்த்தா அப்படி மயங்குவோம் நாங்கள். அவர் பேசுறத பார்த்தா அவ்வளோ இளைஞர்கள் அப்படியே கவர்ந்து இழுப்பார். அவர் அப்படியே அரசியல் நுணுக்கங்களை பேசி, அப்படியே வரலாறுகளை பேசி, அப்படியே அம்பேத்கர் பெரியார் பேசி, அவர் பெரியாரை பேசி என்கிட்ட நட்டு நிமித்தி. இது வரைக்கும் யாரா சொல்லுங்க, அவர் ஏம்பா எங்கள் தாத்தா அவர் அந்த காலத்தில் பேசாத பேச்சா, தாத்தாவும் போய் சேர்ந்துட்டாரு, இவரும் போய் அங்கே சேர்ந்துட்டார் டிவிக்கேல. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு தனி சிம்பிள் கூட இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்து உதயசூரன் நின்று ஜெயிக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி தான் இருக்குது, தமிழ்நாடு அரசியலை தீர்மானிப்பது நாங்கள் தான், ஐயா வைகோ ஐயாவும் ஐயா துரை வைகோ ஐயாவும் தான். அப்படி தாங்க நீங்கள் பேசுகிறது. யாருங்க நீங்கள்? சும்மா அப்படி வந்தால் அவ்வளோதான், வருவீங்க போவீங்க. நடைபயணம் நடப்பார். அப்படி எங்கே நடந்தாலும் இது வரைக்கும் தெரியல. இவங்க பெரியவங்களாம் சேர்ந்து பெரிய பெரிய மூத்த தலைவர்லாம், ஆஹா வைகோ ஐயா இருக்கிற பெரியவர் இருக்கட்டும், ஒரு மரியாதை நிமித்தமாக வாங்க ஐயா நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ பெரிய மனுஷன் பல வருஷமாக கட்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஒரு 2 சீட்டு. அந்த ட்ரெண்டை உடைங்க. எல்லா ட்ரெண்டும் டிவிக்கே உடச்சதில்ல, இந்த ட்ரெண்டை உடைங்க. முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க தயவுசெய்து சொல்கிற, ப்ளீஸ் ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ. அந்த இன்பமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதை வந்து கொண்டாடுறேன் நான். அதுக்கப்புறம் பாருங்களேன், என்னோட நிலைப்பாடு, என்னோட ஆக்ஷன் மட்டும் பாருங்களேன். தன்னிலை அறிதல்னு ஒன்று இருக்கும். நம்ம யார், நம்மளோட சக்தி என்ன, நம்ம இப்போ என்னவா இருக்கிறோன்றது அது நல்லா தெரிஞ்ச கட்சி தான் மதிமுக. தமிழ்நாடு அரசியல் அவங்க தானே சூடு. மதிமுக போயிட்டாலோ, ஐயோ மதிமுக போயிட்டான்னு கத்த போகிறாங்க, ஹாப்பியாக கொண்டாந்துக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. நானே கேட்குறேன், என்ன உண்மையான வீடியோ கதை மதிமுக என்ன மறுமலர்ச்சி திராவிட கழகம். அவர் திமுக பிரிஞ்சவர். அந்த காலத்தில் ஒரு பயங்கரமாக பேசுவார். அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்குறாரு, வீட்டில் சேர்த்துக்கிறேன்னு பேசினவர். அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ சூப்பராக சாதி ஒழிப்பு பேசுகிற சாதி ஒழிப்பு போராளி. இப்போ எடுத்து பாருங்கள் அவர் வீடியோவை. ஐயா வைகோவும் சாதி ஒழிப்பும்னு கட்டுரையே எழுதலாம் நம்ம. அவ்வளோ சூப்பரான சாதி ஒழிப்பு போராளி, சூப்பரான ஆள். ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி பேசலை, அவர் இதுக்கு முன்னாடி பேசலைல்ல, அதனால் நான் பேசுகிறேன். இப்போ அவர் பேசுகிறேன், நானும் பேசுகிறேன். ஏன்னா கூட்டணிலேருந்து அவர் எப்படி பேசுறதுன்னு இப்போ கூட்டணி மாறி பேசுகிறார்ல. இப்போ கூட்டணியில் இருந்ததுனால எப்படி அவரை வந்து கேட்குறதுன்னு நான் பொத்திக்கின்னு இருந்தேன். இப்போ பொத்தல் வந்து புடச்சின்னு வரேன். இனிமேல் செம்ம ஜாலி தான். வைகோ ஐயா தான் என் தலைவர், வைகோ ஐயா தான். வைகோ ஐயா ஐயா வைகோ ஐயா. ஆஹா கவர்னர் ஐயா அந்த மாதிரி வைகோ ஐயா ஆயிடுச்சு. அப்படி உண்மையா பல விஷயத்த வந்து நான் வந்து மறு ஆய்வு பண்ணுறேன். என்னென்னா சில விஷயத்த நினச்சி நானே என்னடா இது இப்படி மாறிடுச்சு, என்னடா காலம் இப்படி மாறிடுச்சோன்னு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் இவர் சாட்டை துரைமுருகன் அவரும் ஐயா வைகோவை போட்டு பொலன்னு பொழந்தாங்க. அப்போ நான் உட்காந்து பார்க்குறேன், நல்லா பண்ணுறாங்களே, ஆனால் எதுக்கு இந்த மனுஷனை போய் யார் அப்படிலாம் யோசித்தேன். அவங்க பேசின பேச்சில் 100% அப்படியே எக்ஸாக்டாக உட்காருது. இவர் யார், இவர் கேரக்டர் என்ன, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுதுல. அவங்க சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 10 வருஷங்க அப்புறமும் நாம் தமிழர் கட்சி சொல்கிறதும் சாட்டை துரைமுருகன் போட்ட வீடியோவும் இப்பயும் உட்காருது, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுன்னா அப்போ அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம தான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கோட்டை விட்டோம். மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இதை நம்பியிருக்கலாம். நான் நம்பினேன். அப்பயே கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. பரவாயில்ல, பல விஷயத்த கரெக்டாக கணிச்சிருக்காங்களே. இப்பயும் சொல்கிறேன், டிவிக்கு கட்சிக்காரர்களே, சிஎம் சார் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க.